உங்களுடைய வயது என்ன அப்படின்னு யாராவது கேட்டால் என்ன சொல்லுவோம்? நாம் கடந்து வந்த வருடத்தை நாம் வயது என்று குறிப்பிடுவோம். இந்த முறையில் வயதை கூறுவது சரியா அப்படின்னு கேட்டிங்கன்னா மிக தவறானது. நம்மளுடைய பயாலஜிக்கல் ஏஜ் என்று சொல்லப்படும் உயிரியல் வயதை குறிப்பிடுவதே மிக சரியான வயதாக இருக்க முடியும் என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள். அப்படின்னா அந்த உயிரியல் வயதுனா என்ன, நம்மளுடைய உயிரியல் வயதை நாம் எப்படி தெரிந்து கொள்வது? அப்புறம் சித்தர்கள் முனிவர்கள்லாம் பார்த்திங்கன்னா பல நூறு ஆண்டுகள் கடந்து, ஏன் இன்றைக்கி கூட குகைகள்லாம் மறைவாக வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படிலாம் பலராலும் நம்பப்படுகிறது. அப்படிலாம் நடக்க சாத்தியம் இருக்குதா? மனிதர்கள் முதுமையை தாமதப்படுத்தி பல நூறு ஆண்டுகள் வாழ முடியுமா? முதுமை என்றால் என்ன, முதுமையை எப்படி தடுப்பது அல்லது எப்படி தாமதப்படுத்துவது, இது பற்றிய ஆராய்ச்சிகள்லாம் என்ன சொல்லுது? சிலர் மட்டும் முதுமையானாலும் இளமையுடன் ஆரோக்கியத்துடன் இருப்பதன் ரகசியம் என்ன? நீண்ட ஆயுளுடன் அதே நேரத்தில் முழுமையான ஆரோக்கியத்துடன் வாழ ஒரு அதிசய மருந்து இந்த உலகத்தில் எங்கேயாவது இருக்குதா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இருக்குது. அப்படின்னா அது என்ன? இப்படி இளமை, முதுமை, நமது வயது, நீண்ட ஆயுள் பற்றிய ஆராய்ச்சி செய்திகளின் சில சுவாரஸ்யமான தகவல்களை நான் உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன். அதுதான் இந்த காணொளி. வணக்கம், இது தாய் தமிழகராதி. நான் உங்கள் தேசமுத்து பிரபாகரன். வாங்க பார்க்கலாம். அப் நெக்ஸ்ட். லண்டனில் உள்ள கிங்ஸ் கல்லூரியின் கிங்ஸ் ஆராய்ச்சி மையம் உலகின் முன்னணி மரபணு ஆராய்ச்சி மையங்களில் ஒன்று. இந்த கல்லூரியுடன் இணைந்து மியூடு பணியாற்றி வருகிறது. மியூடு தொழில்நுட்பம் என்பது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தி மனிதனின் 8,50,000 உயிரியல் கூறுகளை ஆராய்ந்து நம் உடம்பின் ஒவ்வொரு உடல் பாகத்திற்கும் இத்தனை வயது என்பதை கூறும் ஒரு உயரிய தொழில்நுட்பமாகும். உதாரணத்துக்கு, இவர்களின் மியூடு ஆப்பில் நமது முகத்தை ஒரு ஃபோட்டோ எடுத்தால் அது உங்கள் முகத்தை ஆய்வு செய்து ஹைட்ரேஷன், ஸ்கின் டோன், ரிங்கிள்ஸ், போஸ், அக்கின், ஸ்கின் கேர் இப்படி 12 விதமான ஸ்கின் கேர் தகவல்களை நமக்கு கூறும். இங்கு ஒருவரின் செல்களின் வயது, உணவு, மன அழுத்தம், தூக்கம் இவை அனைத்தையும் வைத்து பயாலஜிக்கல் ஸ்கோர் எனும் உயிரியல் வயதை உருவாக்குகிறார்கள். மனிதனின் மரபணுக்கள் ஒரே வயதை மட்டும் கொண்டிருப்பதில்லை. உயிரியல் வயது என்பது நிலையானது இல்லை என்றும் அது ஒரு திசையில் தான் பயணிக்க வேண்டும் என்ற கட்டாயமில்லை என்றும் கிங்ஸ் கல்லூரியைச் சேர்ந்த ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கிறார்கள். உதாரணத்துக்கு, நமது கண்ணுக்கு வயது 58 இருக்கலாம். நமது கேட்கும் திறனுக்கு வயது 43.7 இருக்கலாம். இப்படி நம்ம உடலில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் வெவ்வேறு உயிரியல் வயது இருக்குது அப்படின்ற உண்மையை ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இந்த உயிரியல் வயது நிலையானது கிடையாது, ஒரே திசையில் பயணிக்கக்கூடியதும் கிடையாது. அதாவது கூடிக்கொண்டே போகணும்னு அவசியம் கிடையாது, குறைவும் செய்யும். இன்றைக்கி நம்மளோட உயிரியல் வயது 40ன்னு வச்சுக்கோங்க. சில ஆண்டுகள் கழித்து நம்மளோட உயிரியல் வயது 30 கூட இருக்கலாம். இதில் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், மரபணுக்கள் தான் நம் வாழ்க்கையை தீர்மானிக்கின்றன என்றாலும் அதுவும் காலப்போக்கில் மாறும் தன்மை கொண்டது என்பதை விஞ்ஞானிகள் கண்டறிந்துள்ளார்கள். நமது வாழ்க்கையின் பெரும்பாலான கூறுகளை மரபணுக்கள் தான் முடிவு செய்கிறது என்றாலும் அதன் சாதக பாதகங்கள் நம்மை வந்து சேர்வது என்பது நமது கையில்தான் இருக்கிறது. நாம் வாழும் சூழலும் நமது வாழ்க்கை முறையும் நமது மரபணுக்களின் பலன்களை மாற்றி அமைக்கின்றன. இப்போ உதாரணத்துக்கு, ட்ரெடிஷ்னலாக பரம்பரையாக ஏதோ ஒரு கொடிய நோய் நிறைய பேருக்கு நம்மளுக்கு வந்துக்கிட்டே இருக்கலாம். அந்த நோய் நமக்கு வராமல் போகலாம். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய உணவு பழக்க வழக்கமும் நம்மளுடைய வாழ்க்கை முறையும் தான் காரணம்னு சொல்கிறாங்க. அதே போல் ட்ரெடிஷ்னலாக பரம்பரையாக யாருக்குமே எந்த வியாதியும் வராமல் நல்லா இருந்திருக்கலாம். ஆனால் திடீர்னு நமக்கு ஒரு வியாதி வரலாம். அதுக்கும் காரணம் என்னென்னு நம்மளுடைய மோசமான உணவு பழக்க வழக்கங்களும் நம்மளுடைய வாழ்க்கை முறையும் தான் காரணம்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. இதுவரை 2500 நபர்களிடம் இந்த பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த அறிவியல் உண்மைகளை அறிவியல் பூர்வமாக நிரூபிக்க இன்னும் அதிக ஆராய்ச்சிகள் தேவைப்படுகின்றன. ஒருவரின் உயிரியல் வயது குறைந்து கொண்டே வருவதை உண்மையான முதுமை அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது மூளையில் ஏற்படும் சுருக்கம், நினைவாற்றல் குறைவு, உடல் உறுப்புகளின் தொடர் செயலிழப்பு இவைகள் எல்லாமே நமது முதுமையை உறுதி செய்கிறது. நம்முடைய உடலுக்கு நலனை ஏற்படுத்துவதிலும் பாதிப்பை ஏற்படுத்துவதிலும் உடற்பயிற்சி, மரபணுக்கள், தூக்கம், உணவு, வாழ்க்கை முறைன்னு பல விஷயங்களுக்கு பங்கு இருக்குது. இது பற்றிய புரிதல் நமக்கு இருந்தால் வயதாவதை தடுத்து நிறுத்த முடியும் என்று சில ஆராய்ச்சியாளர்கள் நம்புகிறார்கள். பயாலஜிக்கல் ஏஜ் என்னும் உயிரியல் வயதை நாம் முன்கூட்டியே அறிவதன் மூலம் நம் வயதை நாம் மாற்றியமைக்க முடியும். சர்க்கரை நோய், இதய நோய் போன்ற நோய்களை முன்கூட்டியே தடுக்க முடியும். வயது மூப்படைவதையே தடுக்க முடியும் என்றும் கூறுகிறார்கள். ஒரு குறிப்பிட்ட வயதில் நான் மூப்படைந்து விடுவேன், சிதைந்து விடுவேன் என்பதெல்லாம் இல்லை. அதை நாம் தாமதப்படுத்த முடியும். ஏன், இழந்த இளமையையும் திரும்ப பெற முடியும் என்றும் கூறுகிறார்கள். அடுத்த நூற்றாண்டுக்குள் நமது வாழ்நாள் சில 100 ஆண்டுகள் கூட நீடிக்கும் என்று ஆராய்ச்சியாளர் ஆப்ரே டிகிரே கூறுகிறார். காசு மட்டும் இருந்தால் போதும், சாகா வரம் பெற முடியும் என்ற நிலை எதிர்காலத்தில் உருவாகலாம் என்றும் அவர் கூறுகிறார்.
வயதாவதை தடுப்பதற்கு மரபணு சோதனைகள் மட்டுமல்ல, வேறு பல சோதனைகளும் உண்டு. வாழ்நாள் முழுக்க உடலில் ஏற்படும் பாதிப்புகளை தானே சரி செய்யும் வழிகளை மூலக்கூறு மற்றும் செல்களில் ஏற்படுத்துவது. நமது இரத்தத்தில் உள்ள கிளைக்கன் என்ற பொருளை சோதித்து நமது நோய் எதிர்ப்பு மண்டலத்தின் வயதை கணிப்பது. அதாவது 40 அல்லது 50 வயது உள்ள ஒருவருக்கு இந்த கிளைக்கன்ஸ் வயது குறைவாக கூட இருக்கலாம். அதே போல் 20 அல்லது 30 வயது உள்ள ஒருவருக்கு இந்த கிளைக்கன்ஸ் வயது அதிகமாக கூட இருக்கலாம். இரத்தத்தில் கிளைக்கனின் அளவை வைத்து ஆத்ரைட்டிஸ், இதய நோய், நீரிழிவு நோய் போன்ற பல நோய்களை 10 வருடங்களுக்கு முன்பே கணிக்கலாம் என்றும் ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். உங்களின் தற்போதைய உயிரியல் வயது நன்றாக இருக்கிறது என்பதனாலேயே எதிர்காலத்திலும் உடல்நிலை நன்றாக இருக்கும் என்று நினைத்துவிடக் கூடாது. உயிரியல் வயது மாறிக்கொண்டே இருக்கும். நீண்ட ஆயுளுடன் ஆரோக்கியத்துடன் வாழ ஒரு அதிசய மருந்து இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, அது என்னென்னு அவசியம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? வாங்க. கடந்த 20-30 வருடங்களாக மனிதனின் ஆயுட்காலம் அதிகரித்து வருகிறது. ஆனால் ஆயுட்காலம் அதிகரிப்பதாலேயே அவர்கள் ஆரோக்கியமானவர்கள் என்று கூற முடியாது. அமெரிக்காவின் சிலிக்கன் பள்ளத்தாக்கில் வயதாவதை தடுத்து நிறுத்த முடியும் அல்லது தாமதப்படுத்த முடியும், இளமையை மீட்க முடியும் என்று கூறி பல நிறுவனங்கள் ஆராய்ச்சி செய்து வருகிறது. இதில் சில நிறுவனங்களோ பொருட்களை உற்பத்தி செய்து விற்கவே தொடங்கிவிட்டன. நியூயார்க்கை சேர்ந்த இலியம் ஹெல்த் என்ற நிறுவனம் மேட்டர் எனப்படும் ஊட்டச்சத்து மருந்தை விற்கிறது. இது மூளைக்கு வயதாகும் வேகத்தை குறைக்கும் என்று கூறப்படுகிறது. விட்டமின் பி மற்றும் ஒமேகா 3 கலவைதான் இந்த பொருள். நமக்கு ஒரு குறிப்பிட்ட வயது வரும்போது நமது மூளை சுருங்கத் தொடங்கும். இத்தகைய மூல சுருக்கத்தை மேட்டர் எனப்படும் ஊட்டச்சத்து மருந்து தடுக்கும் என்று எலியம் நிறுவனத்தின் ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள். ஆனால் முதுமை மற்றும் ஆரோக்கியத்திற்கான ஒரு அதிசய மருந்து அப்படின்னு யாராச்சும் எதையாவது விற்றா மக்கள் அதை சந்தேகத்துடன் தான் பார்க்குறாங்க அப்படிங்கிறது தான் உண்மையாக இருக்குது. பலர் வயதானாலும் ஆரோக்கியம் குறையாமல் இருக்கிறார்கள். இது எப்படி சாத்தியம் என்று பல ஆராய்ச்சிகள் நடக்கிறது. அதன் தலைவரான ஆய்வாளர் ஜான் கிராமர் என்ன கூறுகிறார் என்றால், இந்த அறிவியல் ஆராய்ச்சிகள் எல்லாம் ஆரம்ப கட்டத்தில் தான் இருக்கிறது. இந்த மூலக்கூறுகளை நாம் சரியாக இனம் காண இன்னும் பல ஆண்டுகள் தேவை. ஆகவே இந்த மருந்துகளை விற்கும் நிறுவனங்கள் உங்கள் தலையில் அதை கட்ட பார்க்கிறார்கள். சாலையில் வைத்து ஏமாற்றி விற்கப்படும் மருந்துகளாகவே இவைகளை நான் பார்க்கிறேன் என்றும் அவர் கூறுகிறார். மேலும் ஆயுட்காலம் அதிகமாக இருக்கும் பெற்றோர்களின் மரபணுவிலேயே சில ஆயுட்கால கூறுகளும் இருக்கும். இதயத்திற்கு எது நல்லதோ அது மூளைக்கும் நல்லது. ஆகவே இதயத்தை பாதுகாக்கும் உணவு, வாழ்க்கை முறை அவசியம். உடற்பயிற்சி மிக மிக அவசியம். இப்போதைக்கு ஆரோக்கியமான முதுமைக்கு நல்ல மரபணுக்கள், உடற்பயிற்சி, வாழ்க்கை பற்றிய நேர்மறை எண்ணங்கள், மன அழுத்தமின்றி வாழ்வது, தியானங்கள் மேற்கொள்வது, இவைகள்தான் அந்த அதிசய மருந்தாக இருக்க முடியும் என்றும் அவர் கூறுகிறார். இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, எதிர்காலத்தில் கல்யாணம் அப்படின்னு வரும்போது நம்ம பிளட் மேட்சிங்லாம் இப்போ பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா, அதுபோலவே இந்த பயாலஜிக்கல் ஏஜ் உயிரியல் வயதையும் பார்க்க நேரிடும். அப்படி பார்க்கும்போது 40 வயது உள்ள ஒருவருக்கு கல்யாணம் நடக்க நேரிடலாம். ஏன்னா அவருடைய பயாலஜிக்கல் ஏஜ் கம்மியாக இருக்கலாம். 28 வயது உள்ள ஒருத்தருக்கு கல்யாணம் ஆகாமல் கூட போகலாம். இதெல்லாம் எதிர்காலத்தில் நடக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் முக்கியமாக நம்ம சித்தர்கள் பல நூறு ஆண்டுகள் கடந்தும் வாழ்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க இல்லையா, அதெல்லாம் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவீன அறிவியல் கூறும் கூற்றுகளோடு நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது அவைகள் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் அவங்க நிரூபிக்கிறாங்க. சில வழிமுறைகளையும் நவீன அறிவியல் சொல்லுது. நல்ல தூக்கம், மரபணுக்கள், நல்ல உணவு, வாழ்க்கை முறை, வாழ்க்கை பற்றிய நேர்மறை எண்ணங்கள், தியானங்கள் மேற்கொள்வது, இப்படி நிறைய வழிமுறைகளை சொல்கிறாங்க. இதைத்தான் நம்ம சித்தர்கள், முனிவர்கள்லாம் காட்டில் தனியாக செஞ்சாங்க அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்போ அவங்க பல நூறு ஆண்டுகள் கடந்து வாழ்கிறார்கள். அதுக்குண்டான சாத்தியக்கூறுகள் இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நவீன அறிவியல் சொல்கிறது பிரகாரம் இருக்குது. சித்தர்கள் அப்படின்னு சொன்ன உடனே போய்ட்டு அவர் எங்கள் மதம் தான், இந்த மதம் தான், அந்த மதம் தான்லாம் கமெண்ட் போட ஆரம்பிச்சிடாதீங்க. சித்தர்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் போய் கமெண்ட் போடுங்க. சித்தர்கள் என்பவர்கள் நல்லொழுக்கம் கொண்ட, நன்னெறிகளை போதிக்கக்கூடிய, தாவரங்களின் மருத்துவ கூறுகளை நன்கு அறிந்த, தனது முன்னவர்களை வழிபடக்கூடிய, நல்லெண்ணம் கொண்ட, யாருக்கும் தீங்கிழைக்காத மனிதர்கள் தான் சித்தர்கள். அவர்களுக்கு மதங்கள் கிடையாது. இப்போ வியாபாரமயமாகி போன எந்த மதமும் அவர்களை சொந்தம் கொண்டாட முடியாது. நபிகள் நாயகமும் இயேசு கிறிஸ்துவும் கூட சித்தர்கள் தான். நம்மளுடைய காணொலி பிடிச்சிருந்தது அப்படின்னா அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இதுவரை ஃபாலோ பண்ணாதவங்களாம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். இதுபோலவே நல்லதொரு காணொலியில் நான் அடுத்து உங்களை சந்திக்கிறேன். அதுவரை இணைந்திருப்போம். விடைபெறுவது தேசமுத்து பிரபாகரன். நன்றி, வணக்கம்.